பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கிரீஸ் நாட்டை ஆண்ட மன்னன் ஜியூஸ் என்ற கடவுளுக்கு பன்றிக்கரியை படைத்ததால் கோபமடைந்த ஜியூஸ் அவனை மனித மிருகமாக மாற வேண்டும் என்று சபித்தார். அதன் விளைவாக ஓநாயாக இரவு முழுக்க சுற்றித் திரிந்தான் மன்னன். அந்த நேரத்தில் எதிரி படைகள் அவனது நாட்டை சுற்றி வளைத்தன. வெகுண்டு வந்த எதிரிகளை ஓநாயாக இருந்த மன்னன் கடித்து குதறினான். அவன் யாரையெல்லாம் கடித்தானோ அவர்களும் ஓநாயாக மாறினார்கள். இப்படியே பல ஆண்டுகள் உருண்டோடின. ஓநாய் மனிதர்கள் இன்றும் சமூகத்தில் உலவுகின்றனர். அந்த ஓநாய்களை வேட்டையாட கடவுள் ஜியூஸ் மனித உருவில் 2 வேட்டையர்களாக பிறந்தார். அவர்கள்தான் சிங் மற்றும் யாய். அதோ மேல இருக்கு. ஏ சிங், என்ன பணியமா வச்சு அதை பிடிக்கிறது நியாயமா? சீக்கிரமா வா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போச்சு, பயத்துல வாட்டர் ஃபால்ஸ் ஓபன் ஆயிடுச்சுடா. இப்பவாது வெளியே வாய. டேய் சிங், ஏன்டா என்ன உதச்ச? வலிக்குதே. தள்ளி நில்லு. ஓடிடுச்சுடா. நீ எங்கடா இருக்க? எங்க நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ குழந்தை கத்துற மாதிரி சத்தம் கேட்டுதே. சும்மா விளையாடாதீங்க. இன்னும் குழந்தைய பிறக்கல, அதுக்குள்ள வந்துட்டாரு. பிம் பிம். ஏய், திரன், யாரது? திரன், திரன், என்னாச்சு? திரன், திரன். எதுக்கு நேற்று ராத்திரி நீங்க ஆவேசப்பட்டீங்க? தயவு செஞ்சு வெளியே எங்கேயும் போகாதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதை கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கனே. என்ன முதலாளி, முதல்ல ஓய்வெடுங்க, சரியா? நான் உறுதியா சொல்றேன் முதலாளி, நான் இருக்கும்போது எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது. ஓநாய்களோட வம்சம் மொத்தமும் உங்களுக்கு உதவி பண்ணும். இன்னொரு விஷயம், ஓநாயை வேட்டையாடணும்னு முக்கியமான 2 பேர் புறப்பட்டு இருக்காங்களாம். அவங்க உங்களை நெருங்கிடாம இருக்கணும். இவனுங்களுக்கு சூடு சோரணை இல்லங்கிறது சூடு வச்சதுக்கு அப்பால தான் தெரியுது. இவர் தான் இவரோட பாஸ். பேரு குந்தேவ். ஆச்சு ஆச்சு, அவ்வளவுதான். நசிங்கி பண்ண ஈய சொம்பு மாதிரி இருக்கிற இவன் மத்தவங்களுக்கு சூடு வைக்கிறானா? சொட்ட. எதுக்கு இப்போ ஒப்பாரி வைக்கிற? உனக்குதான் சூடா வைக்கலையே. அவன் மூஞ்ச பார்த்து அவன் உறைஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். முடிஞ்சு போச்சு. இப்ப அழுவாண்டா பேமானி.
ஏய் போது நிறுத்துறா, ஓரமா போய் உட்காந்து அழுவு. எவனுங்களுக்கெல்லாம் சூடு வச்சு அந்த மார்க் இந்த கையில இருக்குதோ அவனுங்கெல்லாம் இந்த டிக்கப் கேங்குக்கு சொந்தம்னு அர்த்தம், புரியுதா? அதனால உங்க மாத்து கருத்தெல்லாம் ஒதுக்கிட்டு எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். நம்ம கேங்ல இருக்கிற மெம்பர்ஸுக்கு எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி ஒத்துமையா பழகணும். அப்பாலிக்கா இன்னொரு விஷயம், ஆத்திர அவசரம்னா மத்தவங்களுக்கு உதவி செய்யணும். விடுங்கடா என்ன, இதுல சேர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, விடுங்க விடுங்கன்னு சொல்றல. விடுங்க. என்ன புள்ளத்தனமா பாஸ் விளையாடுறாரு. விடுங்க. ஓ சீக்கிரம் வரதுக்கு பிளான் அது. விடுங்கடா. நேடாச்சு, முதல்ல கையெடுங்கடா. இவரை தலையிலே தட்டுங்க. இவரு நம்ம கூட்டத்துல சேர்ந்துக்க மாட்டாராம். பாவம் தொங்கி போயிட்டாரு, விடுங்கப்பா. சேர மாட்டியா? அப்படின்னா நீ எதிரணியா? முதல்ல நீ எந்த நீன்னு சொல்லு. என்ன பாத்து பாசிய முறைகிறான்? ஒருவேளை அவன் மேல இருக்கிற பயமா? நேடாது ஓவரா பேசுறான். டே டம்மி பீஸே, நீ நடத்துறது ஒரு கேங்கு, அதுல நானும் சேரணுமா? மொல்ல மாதிரி கூட்டம் இது. குப்பையெல்லாம் திருடி நல்லா எட்னாக்கு விக்கிறீங்க, இதுக்கு ஒரு பாஸ் வேற. என்னடா கரெக்டா பேசுறான்? ஐயோ உனக்கு நரகம் தான்டா கிடைக்கும். அங்க போய் பிச்சை எடுப்ப. வேலை செய்யாத நொல்ல கை நீ, உனக்கு ஒரு அல்ல கை வேற. நானா? இவனுங்களை உதைச்சா சரி. எங்க வந்து யார பத்திரா பேசுகிற? அந்த பிச்சைக்காரனை நம்ம கேங்குக்கு இட்டுன்னு வந்ததும் இல்லாம என் முன்னாடியே பேச வச்சு வேடி பாக்குறல்ல நீ. அட நீங்க வேற பாஸ், உங்களை இவ்வளவு பாராட்டி பேசுவா நான் எதிர்பார்க்கவே இல்லையே. தப்பு எந்திலிங்க, இந்த தொப்பி தலையை தான் கூட்டின்னு வந்தான். டேங், ஐயா, பயமே இல்லாம நம்மளே திட்டுறான். இவனை போய் இட்டுன்னு வந்துக்கிற, வேற யாரும் கிடைக்கலையா உனக்கு? முக்கியமான ஒருத்தங்கிறான், பேசி பாக்குறோம். அவன் வர்றது சந்தேகம் தான். சந்தேகமா? நம்ம குப்பையை வாடுறதுக்கே இவ்வளவு சீன் போடுறவன் எவன்டா? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எப்படி நம்ம பாட்டு? நிறுத்துறேன். இதெல்லாம் என்னது? அந்த டுபாகூர் கேங் வேலையா? அவங்க பக்கம் நிறைய ஆளுகிறாங்க. அந்த திமிர்ல நம்ம குப்பிக்கு வராங்களா? இப்போ அவங்க குப்பியை அடிச்சிடுறேன். அப்பதான் அவனுங்களுக்கு புத்தி வரும். வித்தா நிறைய காசும் வரும். இவன் பாடி கார்டா? சுனாமியில் ஸ்விம்மிங் போடுற ஒரு இவர் தானே மென்னு துப்புன சூங்க மாறிக்கிறான். எங்கேந்திரா வருது இந்த தைரியம்? படத்தோட பேரை பார்த்தியா? பருவம் 18, பருப்புலையும் செய்யலாம் புட்டுன்னுக்கிட்டு. உங்களுக்கெல்லாம் வேற ஆக்டரே கிடைக்கலையாடா? கவனிச்சானே இன்னும் திமிரா பேசுறான். நம்ம குப்பை மொத்தத்தையும் அழுன்னு போயிட்டான். அவனை இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் தளபதி? அடங்குடா, முதல்ல என் சொந்த பேரை வச்சு கூட கத்துக்கிட. தளபதின்னு சொல்லிய நிறைய பேரை கவுத்து போட்டானுங்க. முழு பேர் சொல்லிய கூப்பிடு. அது கெட்ட வார்த்தை மாதிரில இருக்கும். சரி சொல்றேன். சரி போதும், நிறுத்துறா. டேங்குனே கூப்பிடு. இது மட்டும் கௌரதியான பேரா? 3 வாடா. எதை? அங்க பாத்தீங்களா பிராங்க், நெட் அங்கிள், குட்ட அங்கிள் வந்துகிட்டு இருக்காங்க. வரட்டும் பாக்குறேன். சௌக்கியமாகிறியா பிராங்க்? இருக்கிறோம். ஏம்பா, இது நாங்க குப்பை பொறுக்கின இந்த இடமாச்சே, எங்களுக்கு கூட சொல்லாம திட்டுத்தனமா அழுனுங்கிற. பேசாம நீ எங்க தலைவர் கேங்லயும் சேர்ந்துரு. வர்றத பாதியா பிரிச்சுக்கலான்னா. இந்த வாங்கிக்கோ. உட்கார் லில்லி. அங்கிள் பிராங்க் சீக்கிரமா ஓட்டுங்க, அவங்க வந்துட போறாங்க. வேகமா ஓட்டுங்க. அங்க எங்கடா உங்க ஆயா வீட்டுக்கு போற? வண்டியை திருப்பிடா. என்னையே திட்டுவியா? இதுல ரிவர்ஸ் கியர் இல்ல நாத்த. லைட்டா பின்னாடி வலிச்சுக்கோ. இதெல்லாம் எனக்கு தேவை. உன்னை நம்பி வந்தேன் பாரு. கஷ்டமாலாம் ஒதுகிறேன். தள்ளுங்கண்ணே. கையெல்லாம் கடைக்கு போற வேண்டியதெல்லாம் எடுத்துன்னு வந்து தள்ளுனது போதுமாடா. இல்ல ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளு ஸ்டார்ட் ஆயிடும். வேகமா ஓட்டுங்க. ஓட்டுறேன். இது என்ன ஏரோப்ளேனா? டேய், அவங்க அந்த பக்கம் போறாங்கடா. இதோ இங்க இருக்கறான் பாரு. இப்படி திருப்புடா. டேய் நிறுத்துடா, ஸ்டம்ப்ல மோதிர போதே. நான் அத ஊட்ட வர. பிராங்க் சீக்கிரம் வந்துருங்க. வாங்க. நீ முன்னாடி போ நாத்த, நான் வரேன். இது ஒரு வண்டி. மஞ்சினா சீக்கிரம் வந்து சேர்றா. நீ போ, நான் வந்து நிக்கிறேன். நான் இருக்கும்போது எதுவுமே மிஸ் ஆக. வழி விடு. குப்பை பொறுக்கிறதுங்களுக்கு என்ன திமிரு பாரா? நீ மட்டும் நான் குலாப் ஜாமுனா பொறுக்குறேன். சீக்கிரம் வாடா. இந்த பக்கம் தான் போனா. குட்டிய குப்பை தொட்டில் தட்ட. அது சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்துக்குது. வாடா. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு பார்க்கலாம்னு நினைச்சேன். யாராவது காப்பாத்துங்க, தூக்கி விடுங்க. டேங்கண்ணே சீக்கிரம் வாங்க. வந்து டேங்கண்ணே, விடக்கூடாது அவனை. டேய் அதோ போறானே, சீக்கிரம் வாண்ணே. கதவை சாத்திட்டானே. உள்ள போனா உன்னை விட்டுருவாங்களா? வாங்கண்ணே, உள்ள போய் அவனை அமிக்கிட்டு வந்துடலாம். மூறா வாய. உள்ள போயிட்டு வரான்.
பேய் விடுறாது. உள்ள போய் யார் அரவாங்கிறது? மூடி நீங்க நில்லு. லில்லி என் முதுல ஏறு. உள்ள போயிடலாம். ஏன் யோசிக்கிறீங்க? இல்ல வேணாம். ஏன் வேண்டாம்? தப்பிக்கணும்ல. இந்த இடம் சரியில்லை. ஏன் அங்கிள்? நாம இங்கே இருக்கலாம்னா உட்காரு. அப்ப எப்பதான் போறது? சொல்றேன் இருட்டுற வரைக்கும் நாம இங்கே இருக்கலாம்னா. ரொம்ப போர் அடிக்குது. போலாம் அங்கிள் பிராங்க். நான் 7000 ரூபாய் சேர்த்துட்டேன். இன்னும் 3000 ரூபாய் தான் குறையுது. அதுவும் கிடைச்சிட்டா நான் பெரிய ஸ்கூலுக்கு போலாம் இல்லையா? கரெக்ட். நாம இன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம்னா நான் உன்னை பெரிய கான்வென்ட்டுக்கே அனுப்புவேன் தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அங்க போனா பணம் செலவாகும். பேசாம டெம்பிள் ஸ்கூலுக்கே அனுப்புங்க. எல்லாரும் கான்வென்ட்டுக்கு போகணும்னு அலைவாங்க. நீ என்னன்னா அதுக்காக நானும் போணுமா? அங்க மார்க் கம்மியா போடுவாங்க. தேவையா இதெல்லாம்? எங்க காணோம்? என்ன வேணா ஒரு அடி கூட முன்னாடி போவாத. உள்ள போய் அவனை கோய அமுக்குற மாதிரி அமுக்கலாடா. நீ தானே உள்ள பேய் இருக்குன்னு சொன்ன. அவன் கதவாண்ட போயிட்டான். ஏன் திறந்த? நான் திறக்கல, திறந்துக்குச்சு. நம்ம இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா யாருக்கும் தெரியாம உள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். லில்லி, நான் உனக்கு என்ன கத்து கொடுத்தேன்? பெரியவங்களை பார்த்தா வணங்கணும், ஆரோக்கியத்தோட இருக்கணும், நல்ல வார்த்தையே பேசணும், மத்தவங்களுக்கு உதவணும், நம்ம சாப்பாட்டை கொடுக்கணும், கஷ்டப்படுறவங்களை தேடி போய் அவங்களுக்கு துணையா இருக்கணும், மத்தவங்க வீட்டுக்கு போனா கதவை தட்டிட்டு உள்ள போகணும். கரெக்டா? சோகா சொன்ன. கவுன்சியா, நீ தப்பே செய்யல. எஸ். பிப் 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 பிப். காட்டு முட்டை. அவசரப்படாத லில்லி, இரு நானும் வரேன். உள்ள என்ன தெரியுது சொல்லி? ஏன் இப்படி பில்டப் கொடுக்குற? அங்கிள் அங்கிள் இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. அட, இந்த வீட்ல படிக்கட்டு இருக்கு. வீட்ல படிக்கட்டு இருக்கிறது பெரிய விஷயமா? நம்ம உள்ள போறோமா? அவங்க புடிச்சிட்டாங்கன்னா கையில இருக்கிற பணம் போயிடும். உள்ள இருக்கலாம். உள்ள போ. உங்களுக்கு பேய்னா பயமா அங்கிள்? அத பத்தி இப்ப ஏன் பேசுற? ஓ சார், என் பேரு பிராங்க்குங்க. உங்க வீட்ல நான் ஒளிஞ்சிக்கலாமா? என் பேரு லிஷி. நானும் இவரு கூட ஒளிஞ்சுக்கிறேன். வா உள்ள போய் பார்க்கலாம். ஹலோ, யாராது? காடா துணி கீஞ்ச சத்தம் கேட்டுது. அது நான் தான். வயிறு கலக்கினாலும் பொண்ணுங்களா இப்படி பண்ணக்கூடாது தெரியுதா? கொஞ்சம் அமைதியா வா, கூரை பேந்துற போகுது. என்னத்த தின்ன? சத்தம் சங்கு மாதிரி கொயின்னு கிழிக்குது. ஏன் கிழிக்காது? நான் உங்ககிட்ட வளர்றேனே. இது என்ன இடம்? ஐயோ, வயித்த கலக்குதே. என்ன இது? எல்லா போட்டோலயும் வெள்ளைக்காரங்களா இருக்கிறாங்களே. லில்லி, இது ஏதோ கான்வென்ட் மாதிரி இருக்குது. முதல்ல எங்கேயாவது நான் ஓரமா உட்கார்ந்தாகணும். இப்போ உட்கார்ந்து தானே இருக்கிற. என்னாச்சு உனக்கு? பாத்ரூம் வருது. உனக்கு நேரம் காலமே தெரியாதே. இந்த பேக் குள்ள போயிடு. இப்படி கண்ட இடத்துல உட்கார்ந்தா முழுசா வராது. நான் வேற எங்கேயாவது இடம் பார்த்து உட்கார்ந்துக்கிறேன். என்னால முடியல. லில்லி, இது புது இடம். லில்லி, என்னடா இது? அங்க ஏதோ விழுந்து கிடக்கே. என்னது? ஹாய், உள்ள டால் இருக்கு. இத ஒரு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேளை கைவசம் கேண்டில் இருக்குது. இது ஒரு வருஷத்துக்கு ஏரியா. நல்லா நாய்க்கர் மகள் தூண் மறிக்குது. ஏன் இவ்வளவு நேரம் ஆக்குற லில்லி? எட்டல.
திறக்குது? இது யாரோட டாலு? அழகா வேற இருக்கு. பரவாயில்ல, நாம எடுத்துக்குவோம். என்னடா இங்க இவ்வளவு கதவுக்குது? லிலி, லிலி எங்க இருக்க? லிலி, 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 குழந்தைய தொடாத சொல்றல, கேட்க மாட்டியா? இந்த வாங்கிக்க. நான் இருக்கும்போது அவளை உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இந்த வாங்கிக்க. லிலி, நீ ஓடிடு. உள்ள வரும்போது கூட கேட்டு தானே வந்தோம். சரி சரி, நாங்களே போயிடுறோம். சொன்னா கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். வாங்கிக்க. சாவு சாவு. யாருக்கிட்ட வச்சுக்கிறேன்? மயக்கம் போட்டான்ல? ஏஸ் அங்கிள். காப்பாத்து. ஐய், உட்றா. லிலி, சீக்கிரம் வா. ஏறு. அது என்னது அங்கிள்? அவனே கேட்டு வரலாமா? வேணா, ஓடிடலாம். அப்ப பேசாம வா. சின்னையா, முதலாளி என்னாச்சு? யார் அவங்களாம்? சொல்லுங்க. நான் இங்க தான் இருக்கிறேன். மரியாதை கெட்டவன. ஆமா, இன்னத்துக்கு ஒரு காலை தூக்கி வச்சுனுக்குற? காலை தூக்குறேனா? நல்லா பாரு, உனக்கே தெரியும். டாய்லெட் எல்லாம் போக மாட்டீங்களா? கருமம். ஐய கர்மம். இதே கையில அந்த புள்ளைக்கு சோறு ஊட்டுவான். இப்ப என்னாச்சு? இச்சிக்கினியா? ஜிப்ல மாட்டிக்கிச்சு. ஓ, இணையாது, பல்லு பட்ட மாதிரி இருக்குது. சரிதான். நேத்து ராத்திரி எவ கூட இருந்த? எவ கடிச்சா? ஒருத்தி கடிக்கிற வரைக்கும் நீ என்ன வேடிக்கையா பார்த்துட்டு இருந்த? எது கடிச்சது? நல்லா யோசிச்சு சொல்லுங்க முதலாளி. நீங்க உண்மையிலேயே அவனை கடிச்சிட்டீங்களா? சரி விடுங்க. நீங்க என்ன வேணும்னா பண்ணீங்க? அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, வந்தா ஜாக்கிரதையா இருக்கணும்னு அவங்களுக்கு தான் தெரியணும். இவ்வளவு பேர் இருந்தோம் இந்த வீட்டுக்குள்ள அவன் எப்படி நுழைஞ்சான்? முதலாளியால தன்னை காப்பாத்திக்க முடியாதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியணும். கடி வாங்கினவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் மொத்த ஜனங்களும் உள்ள வந்துடும். வெளி உலகத்தை சந்திக்கிற அளவுக்கு நம்ம சின்ன முதலாளி இன்னும் தயாராகல. அவர் பலகீனமா இருக்கிறதுனால தான் நம்ம கட்டி வைக்கிறோம். இங்க வந்த அந்த குப்பை பொறுக்கிறவன் நிஜமாவே கடி வாங்கிட்டானோ என்னவோ.
அவனுக்கு எந்த மாற்றமும் ஏற்பட்டிருக்க கூடாது. உனக்கு என்ன மாற்றமா இருக்கும்? கவனிச்சிங்களா? இது மனுஷன் சொரிகிற மாதிரி இல்லையே, மிருக மாதிரி இருக்கு. என் முன்னாடி உட்காந்துருக்கிற இவரு ஓன மாதிரியே இருக்காரு. இப்படி ஒரு நோயை நானும் பார்த்ததில்ல. நீங்கள் பேசாமல் வெட்டினரி டாக்டரை போய் பாருங்க. சுத்தம் உன்னையும் டாக்டர் நம்பி வந்தோம். ஆமாம், நீ டாக்டரா இல்லை போலியா? புரிஞ்சு போச்சியா? நீ டாக்டர் இல்லை, புட்டி போட்ட எருமாடு. உங்ககிட்ட வந்த அப்புறம் தான் நிறைய அறியுது. உன் பிரச்சனை புரிஞ்சிடுச்சு. நீ உடனே மனநல மருத்துவரை போய் பார்க்கணும். குத்திருவேன். ஒரு வகையில் இப்போ நான் தான் டாக்டரு, அப்புறம் நீ வந்து என் நோயாளி. இங்க பாருங்க சார், நீங்க குழம்பிடாதீங்க. அவர் தான் நாய் மாதிரி சொல்லிடுறாரு அப்படின்னா நீங்க தான் டாக்டர்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு குழப்பம் இல்லையே? இல்ல. அவன் கொஞ்சம் விட்டா என் கொம்புக்கு பெயிண்ட் அடிச்சிருப்பான். நான் மாடு தானோன்னு என்னையே யோசிக்க வச்சுட்டான். அது சீரியஸா எடுத்துக்காதீங்க மாடு. ஓ டாக்டர், நீ எதுக்கு அவரை மாடுன்னு கூப்பிட்ட? பின்ன நானே உடம்பு பூரா ஏன் அறியுதுன்னு கேட்க போனா என்ன போய் மாட்டு டாக்டரை பாருன்றான். அங்கிள், இப்போ என்ன பண்றீங்க? உங்களை தான். லிலி திரும்பிக்க. ச்சே, என்ன இது? உங்களுக்கு வெக்கமா இல்ல? மறுபடியும் இப்படி பண்ணாதீங்க. பிராங்க் வந்துட்டான். ஒரு பந்தை எடுக்கிறதுக்கு நீ எதுக்கு மரத்து மேல ஏறின? அந்த உயரத்துல இருந்து விழுந்தா என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? ஒழுங்கு மரியாதை இறங்கி வர முடியுமா முடியாதா? எப்படி இவ்வளவு தூரம் ஏறினீங்க? ஏய், எதுக்கு பந்தை எடுத்து தலையில அடிக்கிற? உன்னை யாரு கூப்பிட்டா? குரங்கு மாதிரி வந்துட்ட. தம்பி, உனக்கு ஒன்றும் ஆலையே? ஏய், உன் மனசுல நீ என்னையா நினைச்சிட்டு இருக்க? அங்க இருந்து குழந்தையோட குதிக்கிற. நீ என்ன சூப்பர்மேனா இல்ல ஹீரோவா? குரங்கு, இன்னொரு தடவை இங்க வந்து நடக்கிறது வேற. இங்க இருந்து போயிடு. காப்பாத்த வந்துட்டான் உருட்டு கட்ட. லிலி, ஏன் முந்திரி கட்டு மாதிரி அங்க போன? முந்திரி கொட்டையா? எஸ். அதுவும் சார் தான். இம்மா ஹைட் ஏறி இருக்கோம். வாவ். ஏய், நிச்சயமா உள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ இங்கே இரு, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். உன் கதை முடிஞ்சது. நல்லா பாரியா, இது பொண்ணா பேயா? இந்த கிண்டல்லாம் என்கிட்ட வானா. நான் பொண்ணு தெரியலையா? கத்திய மூஞ்சிக்கு நேரா நீட்டா. ஏரியாக்கு புச்சாகிறியேன்னு விடுறேன். ஏதோ அவன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டீசென்ட் ஆகுறான். என்கிட்ட மட்டும் துப்பாக்கி இருந்தது, அவன் மூஞ்சிய சுட்டு சல்லடி ஆகியிருப்பேன். இனிமே என் வழிக்கு வராத. ஹலோ சார், லுக்கு ஓவரா இருக்கு. என்ன யோசனையோ? இங்க இவளுக்கு என்ன வேலைன்னு யோசிச்சேன். அதை தவிர யோசிக்க வேற என்ன இருக்கு? பாப்பா சோக்கா இருக்குதா, அதான் கேட்டேன். உன்னை வெயில்ல போட. கையால் ஆகாதவனுங்களா? ஒருத்தன் நம்ம ஏரியாவிலே திருடிக்கிறான், அவனை பிடிக்க முடியலன்னு திரும்பி வந்துக்கிறீங்க. உங்களுக்கே தண்ணி காட்டின அந்த தில்லாலங்கடி யாரா? அவன்கிட்ட விசிட்டிங் கார்டு இல்லையோ என்னவோ தலைவா. இருந்துட்டா மட்டும் கீச்சிருவீங்களா? அவனுங்க பேர் கூட தெரிஞ்சுக்க முடியல, இவனுங்களை போய் அனுப்பினீங்க. மகனை நிமித்தி எடுத்துருவேன். அதான் உன்னை நிமித்தி அனுப்பியிருக்கானே, அப்புறம் என்ன? அவன் பேரு பிராங்க். அதான் குப்பையெல்லாம் பொறிக்கிட்டு பண்ணு. பென்ஸ் கம்பெனி ஓனரு. அவன் நம்ம கம்பெனியில சேர்றான். 2000 ரூபாய் பெட்டு கட்டுற. நீ என்னடா சொல்ற? இப்படி பெட்டு கட்டியே புட்டு கரண்டு போச்சு. நீங்களும் பணத்தை இழக்கும் போதெல்லாம் காத்த இறக்கின ஃபுட்பால் மாதிரியே இருக்கிறீங்க தலைவா. இவரு ஆண் அழக. இப்ப என்னடா சொல்ற? சொல்றத நல்லா கேட்டுங்க. அவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. நம்ம ஊரையே கலகின ஃபேக்கோட பேரன் தான் அவன். ஃபேக்கோட பேரனா? அவனை துரத்திட்டு போன நீங்க பாதிலே திரும்பி வந்ததுக்கு காரணத்தை சொல்லி ஆகணும். காலையில நாஸ்டா துண்ணாம போயிட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஓடினேன். நம்ம டேங் அண்ணனுக்கு தான் மூச்சு முட்டிக்கிச்சு. சே, நடந்தது சொல்றேன். பேய் வீட்டுக்குள்ள ஓட்டான். என்ன சொல்றாருங்க? அடங்கடா, நம்ம ஊர்ல எந்த பேய் வீடும் இல்ல. ஏன் இல்ல? சோட்சாய் ஊடுதே. சோட்சாய் ஊடா? அது தொழில் நடக்கிற இடம்னு இப்ப நீ எப்படி பயப்படுற?
பயந்துதான் அவனு தலைவா. அங்க ஒரு ஓனாய்க்குதுன்னு சொல்றாங்க. அந்த ஓனாய் யாரை கட்டாலும் அவங்களும் ஓனாயா மாறிடுறாங்களாம். அந்த பேரை கேட்டால வழுக்க தலையாகிற என் தலையில இருக்கிற 4 முடி கூட நட்டு நிக்குதுன்னா பாருங்களேன். அம்மா பயங்கரமா. உன் வாயை விடுவா, பயங்கரமான இடம். எனக்கு தெரிஞ்சு பிராங்க் ஒருத்தனுக்கு தான் அந்த பேய் வீட்டுக்கு போற தைரியம் இருக்குது. சரி சரி நிறுத்து. இன்னொரு தபா அந்த வீட்டை பத்தி பேசுனீங்க, நடக்கிறதே வேற. தலைவர் தனியா போயிடாரு. நல்லா கேட்டுங்க. எப்படியாவது பிராங்கை நம்ம கேங்ல சேர்க்கணும். அது உன்னால முடியும். நான் உன்னை நம்புறேன் சூஷி. டம்மி பீஸுங்களா, என்ன இப்படி பேர் வச்சிட்டாரு? மறுபடியும் நீங்க சொதப்புனீங்கன்னா உங்க தலை உங்க உடம்புல இருக்காது. ஒரு பொண்ணு சாதிக்கிறா, உங்களால முடியாதா? அப்படி இல்லைங்கய்யா. அவர் போயிட்டாரா. உர்றா உர்றா. ஏய் சூஷி, நேரம் பார்த்து முதுகுல குத்திட்டல, இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப. இவன் தான் டீசெண்டா இருக்கான்னு சொன்னா அவனையே இடிச்சிட்டு போறா. டேய் சொட்ட, குப்பால்ற கூட்டத்துக்கு தலைவன் யாரு? உன் கண்ணை நோண்டி சுடு தண்ணியில கழுவிடுவேன். அதானே உங்களை பார்த்து சொட்டான்னு சொல்றான். இவ்வளவு பேரு கீழே நிக்கிறாங்க, நான் மட்டும் தானே மேல நிக்கிறேன். அப்ப வேற யாரு தலைவனா இருக்க முடியும்? நான் கூட நிக்கிறேன்னா அதான் டவுட்டு. குப்பை மாதிரி பேசுற நீ தான் குப்பைக்கு தலைவனா இருக்கணும். ஒரு முக்கியமான வேலையை முடிக்கணும். முக்கியமான வேலையா? பொண்ணுங்களையா ட்ரக்க கடத்த போறீங்களா? இவனுங்களுக்கு நல்லதே தோணாதா? பொண்ணுங்களா கிட்னாப்பா? பொண்ணுங்களா பட்டாருன்னு ஒத்துக்குங்க பாஸ். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அப்பாளிக்கா பேசி தீர்த்துக்கலாம். ஒத்துக்குங்க. வாடி, நாம 2 பேரும் களத்துல இறங்குவோம். போச்சுடா, நம்ம முதலாளியோட பல்லு வேலை செய்தா. ஐயோ, உன் வம்சத்தை வளர்க்கணும். இதுக்கு மேலே அமைதியா இருக்க கூடாது. உன் குட்டிங்கள போய் கொஞ்சலாம் வா. நீங்க அர்ஜென்ட்டா 1 பாத்ரூம் வருது. ஏய் பிராங்க், நீ மறுபடியும் வீட்டுக்குள்ளே பாத்ரூம் போறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என் மோதிரத்தை இது முழுங்கிடுச்சு, வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன உள்ள போகுது? எடுத்துட்டேன். பின்ன கண்டதை முழுங்குனா பணத்தாசை புடிச்ச கும்பல் அது. இன்னும் ஏன் அவங்க கிட்ட பழகிட்டு இருக்க? யார சொல்ற? உனக்கு நிஜமாவே தெரியாதா சுச்சி? தலை நில்ற. சாரி தல. இவரு பொண்டாட்டி அந்த ஓனாய் கடிச்ச காயம் குணமாகணும்னா அந்த ஓனாய் மனுஷனோட இதயத்தை எட்டாதான் முடியுமா? அத நாங்க பாத்துக்கிறோம். இதுல அந்த ஓனாய் மனிதனோட படம் இருக்கு. அவனை பிடிச்சு தர உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு 5 லட்சம் தரேன். தல சூப்பரே. டேங் தலைவரே, உனக்கு நான் இன்னொரு சான்ஸ் தரேன். ஊர் முழுக்க போய் இந்த ஓனாய் மனுஷனோட போஸ்டரை ஒட்டு. இப்போ எதுனா தப்பு நடந்தது? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு தலைவரே. இந்த ஒரு தபா பாருங்க, ஊரே புகழ போகுது. அதான் நீ உதவாக்கறன்னு புகழுத. ஓ ஊத்தவாயா, மறுபடியும் நான் ஜெயிக்க மாட்டேனா? மறுபடியும் இதுக்கு முன்னாடி நீ ஜெயிச்சதே இல்லையே. நீ மூடி உன் வேலைய பாரு. இந்த மாதிரி உதவாக்கறீங்கள மேக்கப் தான் ஏன் வேலை. தப்பா அப்படி சொன்னா உன்னை பொளந்துருவேன். இவரு கூட அப்படிதான் சொன்னாரு, இவரே பொளந்துறேன். நீ என்னடா தனியா மாட்டாமையா புடுவா? நான் இது தலைவர் தான் சொல்றேன்னு எனக்கு தெரியும். தலைவர் இல்லடா, உன்னதான்டா சொட்ட தலைவர். போடா விளங்காதவனே. நீங்க ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? எனக்கு நிறைய சண்டை போட்டுக்கிறீங்க. மௌன இன்னொரு தப்பா அடிச்சுக்கிறீங்க, வெட்டிடுவேன். நீ ஏன் இன்னும் அந்த கேங்ல இருக்கிற? என்ன மாதிரி சுதந்திரமா ஃப்ரீயா இருக்கலாம்ல. நம்மள கேள்வி கேட்க யாருக்குற? நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல அவங்களுக்கு கமிஷனா? உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நாம 2 பேரும் ஒண்ணா இல்ல. நீ இவ்வளவு அன்பா பேசி நானே இப்பதான் பாக்குறேன். நீ என்ன லவ் பண்றியா? பேசினுக்கிறல்ல, ஏன் இப்படி கத்துற? விளையாடுது போத வாயா. நீ போயிடு, நான் மாறிக்கிட்டு இருக்கேன். பைத்தியம் மாதிரி புலம்பாத வா சீக்கிரம். போயிடுன்றல்ல, நான் மொத்தமா மாறிட போறேன். சும்மா கோயந்த மாதிரி புலம்பாம வாயா. நான் ஓனாய் மனிதன், தின்ன போறேன். என்னாச்சு பிராங்க்? ஏன் இப்படி நடந்துக்கிற?
அது முழு நிலா தானே? நிலாவை பார்த்தா வெறி வரும். உன் கண்ணுல மிளகா பொடிய போட்டு தேய்க்க. அடப்பாவி, பிஞ்சு போச்சே, புத்தி கேட்டு போச்சா எனக்கு? ஒரு பொண்ணை காதலிச்சனா இப்படிதான் கிழிச்சுப்பாங்களாம். துணி போச்சேன்னு வருத்தப்படுறேன், பிட்ட போட்டுனுக்குற. அது எப்படி லைட்டு நிலா மாதிரி தெரிஞ்சுது? ஏன் தெரியக்கூடாதா? இங்கதான் துரத்துங்க. ஏதாவது பேசுன கச்சிடுவேன். இவருக்கு கிடைக்கிற வரைக்கும் நாங்க காட்டிக்கிட்டு இருப்போம் பாரு. ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கிறான். உனக்கு வேற ஆம்பளைங்களே கிடைக்கலையா? டேய், சூசி தான் நம்ம தேடுற ஓனாயா? பாத்துருவோம். வேண்டாம், நான் இல்ல. டேய், மறைச்சுக்கோ சீக்கிரம். ஓனாயா? அம்மா தாயா, என்ன விட்டுரு, நான் போறேன். பழசியெல்லாம் மறந்துரு ஃப்ராங்க். உனைய மாற முடியலன்னு கவலையாகுதா? இல்ல, எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ஐ லவ் யூ அங்கிள். கவலைப்படாதய்யா, உன்ன மாதிரி நல்ல மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. அந்த நல்ல மனுஷன் தொலைஞ்சு போயிடுவானோன்னு பயமாகுது. ஆமா, மறுபடியும் நேத்து பயங்கரமா கத்துனா? நைட்டு ரொம்ப சைலண்டா தான் இருந்த. அந்த ஓனாய் மனிதனை பிடிக்க முடிஞ்சுதா? ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோம். பிடிச்சிட்டோன்னா அவன் கதையை முடிச்சிடுவோம். என்னங்க, குழந்தைக்கு ஒன்றும் ஆயிடாதுல்ல? ரொம்ப பயமா இருக்குங்க. அவ உன்னை கடிச்சதுனால நிச்சயமா குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத. உன்னை குணப்படுத்துறதுக்கு அவன் இதயத்தை கண்டிப்பா கொண்டு வருவேன். கலக்கிட்டேன். அது அது யாருகிட்ட? பிராங்க் கிட்டயா? இந்தா ஐயோ போடி. பின்னிட்டேன். நல்ல வேலை தலையில ஊந்திருக்கும்.
நடக்குது? நிறுத்து, போயிடு. ஐய். வேண்டாம், நான் உருமாற மாட்டேன். மரியாதை என்னை விட்டு போயிடு. போயிடு 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 போயிடு. எனக்கு எப்படிலாம் நடக்குது? இல்ல இல்ல, நான் ஓடாயா மாறுறேனா? லெலி, நான் ஓடாயா மாறுறேன். லெலி, என்னை காப்பாத்து. லெலி, அங்கிள் என்னாச்சு? அங்கிள் அங்கிள், உங்களுக்கு ஒன்னாகலையே? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? வேண்டாம் அங்கிள். அங்கிள், என்னாச்சு? அங்கிள், என்னாச்சு? நான் ஓடாயா மாற போறேன். உங்களுக்கு என்னாச்சு? சொல்லுங்க. நிறுத்துங்க அங்கிள். அங்கிள், தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்க. ப்ளீஸ் அங்கிள். அங்கிள், எனக்கு பயமா இருக்கு. அங்கிள், வேண்டாம் அங்கிள், நிறுத்துங்க. வேண்டாம். இப்படி எல்லாம் என்ன பயமுறுத்த வேண்டாம். நான் அழகான ஓனை ஆயிட்டல்ல. நான் இப்ப ஓனாய் மனிதன் ஆயிட்டேன். நிலாவை பார்த்த உடனே மாறுற ஓனாய். ஓனாய் ஓனாய். நான் ஓனாய் ஆயிட்டேனா? ஏன் இப்படி அரிக்குது? என் உடம்பெல்லாம் ஏன் இப்படி இருக்குது? என்னன்னே தெரியல. என் மொத்த உடம்பு ரொம்ப அரிக்குது. லிலி, நான் இப்ப எப்படி இருக்கிறேன்? நீங்க அழகா தான் இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே. சிரிக்காத, இது எனக்கு பிடிக்கலையே. ஏன் பிடிக்கல? நான் ஓனாய் மாதிரி இருக்கேன், அதுவும் அசிங்கமா இருக்கிறேன். யாராவது என்ன காப்பாத்துங்க. அதான் கிட்ட வராத, நான் மூஞ்ச பார்த்து கத்துறேன். இப்ப ஏன் உஷின்னு மிரட்டுறீங்க? உன்னை அமைதியாக்குதான். அத சொல்லிருக்கலாமே. இது என்ன ஆக்ஷன்? நீங்க இப்ப ஓனாய் மனிதன். ஒண்ணு ஊழ விடணும், இல்லனா கத்தணும். அத மறந்துட்டு உஷு உஷுன்னா என்ன அர்த்தம்? நான் கேட்க மாட்டேன். கத்தாத லில்லி, என் கூட வா. லில்லி, இங்க தார் எங்க இருக்குதுன்னு பாரு. தாரும் அடுப்பு கறியும் ஒண்ணா? இல்ல லில்லி, ரெண்டும் ஒரே கலர் தான். ஆனா தாரை பூசிக்கிட்டா அடையாளம் தெரியாது. எதுக்கு தார பூசணும்? நீ நல்லா தானே இருக்க. உனக்கு அழகா தெரியுற, ஆனா மத்தவங்களுக்கு அப்படி இல்ல. இப்ப யாராவது பார்த்தாங்கன்னா என் முகத்துக்கு நேராவே கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையா சொல்லு? நீங்க வீணா அசிங்கப்படுறதுக்கு எந்த அவசியமும் இருக்காது அங்கிள். யாராவது ஏதாவது சொன்னா மூஞ்சி மேலே ஒரு குத்து விடுவேன். அவன் அடி வாங்குனதும் அந்த இடத்தை விட்டே ஓடிடணும். அதே மாதிரிதான், உன்னை யாராவது காயப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவங்கள அப்படியே கச்சி கொதறிடுவேன். மூஞ்சில தாரு பூசிதான் ஆகணுமா? ஆமாண்டா, இல்லனா தெருவுல நடக்க முடியாது. பம்பளி மாசு.
எங்க வச்சுக்கிறானுங்க? இதோ நாம தேடிட்டு இருந்த தாரு எங்க இருக்குது? மாட்டினியா? ஏய் ஒல்ஜா வாழ்ந்துனுக்குற. நம்ம 2 பேரையும் இந்த ஓனாய் கடிக்க போகுது. எங்க கொஞ்சம் கடி வரலையா? பச்சாக்குன்னு ஒரு கடி கடி. எப்படியும் பெண் ஓனாய பிடிச்சிடணும்ல வந்திருக்கோம். அதுக்குதான் இப்ப கோவப்பத்தினுக்கிறீங்களா? இன்னுமா புரியல? கடிச்சிச்சு. இப்பவே கடிக்கிறேன், வாங்கிக்கங்க. சீக்கிரம் வாடா, அதோ ஓடுற பாரு. சுஷிக்கு ஆபத்து. நான் போய் அவளை காப்பாற்றணும். அவங்க கூட்டத்துல இருந்து அவ வெளியே வந்ததுனால அவங்க அவளை துரத்துறாங்களா? ஆமா, இப்போ அவ நம்ம டீம். அவங்க அவளை பிடிக்கிறதுக்குள்ள நாம காப்பாற்றணும். வா. ஐயோ, இது முட்டை சந்து. அங்க வழி இல்லைன்னு சொல்ல மாட்டியா? முடிக்கணும்ல. எங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. எங்க ஓடுற? இல்ல வாடா வாடா சீரோடா. புடிக்கிற லட்சணம். என்ன தூக்கிட்டு போன? ஏய் டாடி, ரொம்ப ஓவரா குடுற. கவலைப்படாத சுஷி, பிராங்க் பறந்து வருவான். அவனுங்களை ஒரு வழி ஆக்கிட்டு தான் வருவேன். நீ அவங்கள அடிச்சிருவியா? நான் இப்ப சாதாரண ஆள் இல்ல லில்லி, மிகப்பெரிய மாவீரன். உதவாங்க மாட்டல? இல்ல, பின்னிடுவேன். நீ அமைதியா இரு. நீ தான் அமைதியா இருக்கணும். அவளை அவங்க புடிச்சிட்டாங்க. ஒரு வழி பண்ண அவங்கள. நீ கெட்டியா புடிச்சுக்க. இங்க பாரா, மனித ஓனாயே கண்டுபிடிச்சிட்டோம். இவன் தானா? அதிர்ஷ்டம் நம்ம பக்கத்திலே இருக்குது. நம்ம உழைக்காமலே வருது பாருங்க. மூடுறது இருக்கட்டும். எழுங்க அவனை. ஐயால பாறாங்கல் கணக்கா கணக்குறான். உங்க கூட சேர்ந்ததே எனக்கு அவமானம். இதுல இவனை வேற இழுத்துட்டு போக வேண்டியதாகுது. நீங்க எழுகிறீங்களா இல்ல கையில சும்மா நாச்சு புஷ்னு வரீங்களா? ஓடிடு வாடா, மிதிச்சிட போறேன். உண்மையை சொன்னா மிதிச்சிருவீங்களா? எங்கே செல்லும் இந்த பாதை? யாராவது வந்து பிச்சை போட்டுற போறானுங்க. ஏய், தம்மு கட்டி பாடாத, பொட்டுன்னு போய் சேர்ந்துட போற. முடியலடா ஏப்பா, கை கால்லாம் வலிக்குதுடா. எனக்கும் தானே. செம்ம டயர்ட் ஆயிடுச்சுடா. இனிமேல் இழுக்க முடியாதுடா சாமி. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இழுக்கலாம். டேங்கண்ணே, ஒரு சூப்பர் ஐடியா. முக்கியமான ஒரு டீல் பேசணும். ஸ்டார்ட் பண்ணவா? பிரயோஜனம் இல்லாத சொல்ல போற, சொல்லி தொலை. இப்போ நான் சொல்ல போற மேட்ரு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஓகேவா? அப்படி என்னடா ரகசியம்? துட்டு மேட்ரு. நாம புடிச்ச ஓனாய டைரக்டா சிங்கி கிட்ட குத்துருவோம். என்னது? முடியாது. ஏன்? நம்ம பாஸ் கிட்ட மட்டும் தான் கொடுப்பியா? கஷ்டப்பட்டு பிடிச்சிக்கிறான், அவன் நமக்கு பிச்சை காசு மட்டும் தான் கொடுப்பான். என்னைக்கு வாழ்க்கையில் செட்டில் ஆகுது? பேசாம சிங்கிக்கிட்டே குத்துருவோம். ஏன் முண்டமா சுத்தணும்னு ஆசையா? அப்படி பண்ணா நம்ம பாஸ் தலையை சீவிடுவான். யாரு? நம்ம பாஸா? ஆண்டா, மெர்சல் அவதானத்த. இது தங்க முட்டை இற கோழி. இது இப்போ கொண்டு போய் சிங்காண்ட குத்துருன்னு வையே, 5 லட்சம் தருவான்ல. ஒழுங்கா வர்ற பணத்துல நீ நானும் பங்கு போட்டுக்கலாம். 5 லட்சமா? 5ன்னா என்ன? அதுல பாதி 2.5 லட்சம். ஓ, ஹார்ட் அடிக்குது. இப்ப என்ன செய்யறது? பணத்தை வாங்குவோம், யாருக்கும் தெரியாம ஊரை விட்டு ஓடிடுவோம். என்னதே? நான் வர மாட்டேன். பணம் வந்ததுக்கு அப்புறம் நான் என்னதுக்கு ஓடணும்? நாம இந்த ஊர்லயே இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏமாத்துறதுக்காக நம்ம தலைவன் தலையை சீவிடுவான். அப்போ ஓடலாம். அப்படி ஓடும்போது பொறுப்பா ஒரு ஐட்டத்தை இட்டு ஓடிடலாம். என்ன சொல்ற? செருப்பு பிஞ்சிரும். செட்டில் ஆகிறதுக்காக கேட்டேண்ணா. அண்ணாத்த, எனக்கு சேர வேண்டிய 2.5 கரெக்டா குத்துருவல்ல, ஏமாத்திர கூடாது. உன்னதான் நம்பி நிக்கிறேன். போச்சு, ஓடுச்சு. நம்ம 5 லட்சம் சீக்கிரம். ஏய், நில்ல நில்ல. போறா.
இந்த வீட்டுக்குள்ள நோயிட்டான் போல இத உள்ள போய் ஒரே அமுகிடலாம். உயிரோட இருக்கிறது பிடிக்கலாம் சொல்லிட்டு ஏற்கனவே இது ஒரு மாதிரியான இடம், பத்தாவதுக்கு இவன் வேற ஓனாயி. வேணாண்ணா பகீர்னுக்குது, அவனை துரத்துறோன்னு பேய்கிட்ட மாட்டிட்டோன்னு வையே, பேக் சைடும் பழுத்துரும். அங்க பாருண்ணா பிராங்க் ஆண்டகிற பொண்ணு இவ்வளவு கத்தின்னு போயிட்டா. கட்சியில குழந்தை கட்டலாங்கிறியா? அதேதான் சொட்ட தலை கிர்னி. இப்படி ஒரு அசிங்கத்துக்கு நான் ஒத்துக்கிறதா இல்ல. அப்படி எப்படி துட்டு சம்பாதிக்கிறது? அந்த பிராங்க வெளியே இட்டாரணும், அப்பதான் பணம் பணம் பணம். இல்லைன்னா சோத்துக்கு நம்ம சுண்ணாம்பு தான் அடிக்கணும். தப்பு இல்லைன்ற. ஆமா, இவன் நம்ம கிட்ட தாங்கிறான்னு ஒரு பேப்பர்ல எழுதி அந்த பிராங்க் ஆண்ட தூக்கி போடுவோம். இங்க இல்லையே லிலே. இன்னும் வரலையா? இல்லையே. பாவம் நேத்து நைட்டு பார்த்ததோட சரி. எங்க போயிருப்பா? பிராங்க் நைட்டு போனா ஏன் மாறி இருந்த? அவசரப்பட்டு குழந்தை நீ சாப்பிட்டியா? ஐயோ லில்லி, அவசரப்பட்டு இவன் உன்னை சாப்பிட்டுட்டான் போல இருக்கே. வாய மூடுறியா? தின்ட்டாங்களாம். நான் அவகிட்ட அப்படியே பழகினேன். ஓனாயா மாறி இருந்தாலும் கண்ட்ரோல்ல இருந்தேன். லில்லி மட்டும்தான் எனக்கு உயிர். அந்த எண்ணம் மாறவும் மாறாது. என்ன இது? பேப்பர்ல கல்ல கட்டி அடிக்கிறாங்க. கூட படிக்கிறேன். பாத்தியா பிராங்க், டாங்கும் டம்மும் தான் லில்லியை கிட்னாப் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்ற இடத்துக்கு நீ உடனே வந்தாகணுமா? அதை மீறி நடந்தா பாவம் அந்த குழந்தைக்கு கையை வெட்டுவாங்களாம், காலை வெட்டுவாங்களாம், அப்புறம் கண்ணை தோண்டி அதை உனக்கு பார்சலா அனுப்பி வைப்பாங்களா? அந்த டேங்கையும் டம்மையும் உயிரோட விட மாட்டேன். ஏய் கூப்புரா, அவளுக்கு என்ன வேணும்னு கேளு. குடிக்க தண்ணி வேணும், கொண்டு வாங்க. இத குடி. அப்ப இந்த ஜூஸியாவது குடி. பூச்சாண்டி, நீங்க ரெண்டு பேரும் பாவம். நீங்களும் நைட் எல்லாம் தூங்கல, அதான் ஜுரம் அடிக்குது போல இருக்கு. டம்மு தொல்லை கொடுக்குதாரா? எப்படி அவரை சமாளிக்கிறீங்க? இது வரைக்கும் ஒரு நாள் கூட அங்கிள் பிராங்க் என்ன அடிச்சதே இல்ல. நான் ஸ்கூல்ல சேர்றதுக்காக 7000 ரூபாய் சேர்த்துட்டாரு. நீங்க என் கூட விளையாடுறீங்களா? ரெண்டுல ஒண்ணு தொடுங்க. நைட்டு ஃபுல்லா தூங்காம விளையாடின மாதிரி இப்பவும் கண்ணாமூச்சி விளையாடலாம், நல்லா பாட்டு பாடலாம், முடிஞ்சதுன்னா ஓடி பிடிச்சே விளையாடலாம். ஒரு நிமிஷம் வரீங்களா? வாங்க. அண்ணாத்த ஒன்றும் முடியல, அத்த போட்டு தள்ளிலாம் அண்ணாத்த. ஒரு ராத்திரி முழுக்க விடாம பேசினுக்குது. எல்லாம் உன்னால் தானா? நாசமா போன ஐடியாவை நீ தானே கொடுத்த. மூச்சு விடாம பேசுறா, காதுல ரத்தம் வருதுடா. கம்பியில தொங்கின்னு இருந்தா பெருசா கடத்தின்னு வரானா. இப்போ இவகிட்ட நாம தொங்கினுக்கிறோம். பணத்தை சேர்க்கலாம், கத்தைய கட்டலாம், களை போடுங்களான்னு இவளை கடத்திக்கிட்டு வந்த. தூங்க உறாளா என்ன? பைத்தியமே புடிச்சிரும் போல இது. ஐடியா கொடுக்குறானா? ஐடியா கட்சியில என்ன குப்பை தொட்டில தள்ளிட்டேனா? அவர் உங்களை அடிக்காம நான் பாத்துக்கிறேன். வாங்க இப்படி உட்காருங்க. இதுல சென்டிமெண்ட் வேறயா? இப்ப சரியா போச்சா? ரொம்ப வலிக்குது லில்லி. உங்களை சிரிக்க வைக்கிறேன். இப்ப எனக்கு வலி போயிடுச்சு, நான் சிரிக்கிறேன் பாரு. அவர் அடிக்காதீங்க. பத்தியா வீடு வந்ததும் சைலண்டா போறிய செல்லகுட்டி. ஞாபகம் இருக்குதா நாம என்ன டீலுக்கு வந்துக்கிறோம்? உன் அங்கிள் பிராங்க எங்க இடத்துக்கு வர சொல்லணும், சரியா? அப்பதான் நாம எல்லாரும் ஒத்துமையா விளையாடலாம். முடியாது, எனக்காக நீங்க பாட்டு பாடணும். அதுவும் நீங்க நைட்டு பாடுனீங்களே அது. நான் ஒரு 300 பாட்டு பாடினேன். எதை கேக்குற நீ? என்னை மறக்காதே. ஓ அதுவா? என்னை மறந்து விடாதே கண்ணு, பிராங்க் வந்தாத்தா மிஞ்சும் என் பண்ணு. என்னை ரொம்ப குடிக்காதீங்க. சரிடா. மறுபடியும் அந்த டேங்க் உங்களை அடிச்சாருன்னா நான் அவரை கேள்வி கேட்பேன். பாய் பாய்.
பொம்பளை பிள்ளைய இப்படியே விட்டுட்டு வருவ? அவளை பாத்துக்கணுங்கிற எண்ணம் உனக்கு தான் இருக்கணும். அத சொல்ல நீ யாரு? நான் என்ன வேணும்னா விட்டு வந்தேன்? உன்னை காப்பாத்த வந்த மாதிரி என்ன செருப்பால் அடிக்கணும். நீ தப்பிச்ச உடனே அங்கிருந்து ஓடிட்ட. பெருசா பேசுற. எல்லாத்துக்குமே நீ ஒருத்தன் தான் காரணம். எதே 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 உன்கிட்ட விட்டு இருந்தா உலகத்தை விட்டே போயிருப்பா. அம்மா, என் மேலேயே கை வைக்கிறியா? எங்க மறுபடியும் வைப்பாங்களா? மறுபடியும் போடு. அடி 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 அடி, இன்னும் வேகமா அடி. போதும் போதும், வலிக்குதே. ஒரு பேச்சுக்கு சொன்னா இந்த காட்டு காட்டுற, மொட்டை மண்டை வேற. இன்னொரு தடவை நீ என்ன அடிச்சா ஒவ்வொரு அடிக்க முத்தம் குத்துருவேன். இப்ப அடி. பெருசா சீன் காட்டினா எங்க அடிப்பாங்களா? அடி, உன் வீரத்தை இப்ப பாக்கலாம். அடி. அங்கிள் பிராங்க். லிலி லிலி லிலி, எங்கம்மா போயிருந்த? இதுக்காக அழுவாங்களா? உன்னை தொலைச்சிட்டான்னு மண்டையில கச்சேரி வாசிட்டா. சூஷி அடிச்சாளா? அடிச்சாளா? கொட்டிட்டா. சரி விடுங்க அங்கிள். சரி, அவங்க உன்னை சித்திரவதை பண்ணாங்களா? அப்படியெல்லாம் இல்ல, அவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. அப்படியா? ஓகே ஓகே, அழாதீங்க. நான் இவ்வளோ பொம்மைங்க இருக்குதே. இதுவும் இருக்குதா? எப்படி இவ்வளோ வாங்கி தந்தானுங்க? வீட்டுக்கு போலாம் வா லிலி. நான் எங்கேயும் போக மாட்டேன். இனிமேல் நான் உங்க 2 பேரு கூட தான் இருப்பேன். கிஞ்சுது. பெரிய கடைக்கு இட்டுன்னு போய் கேட்குற பொம்மையெல்லாம் வாங்கி கொடு. அப்படியே வீட்டில் விட்டு வந்துடு. வரும்போது நீ மட்டும்தான் வர. இந்த பக்கமா அறியுது லில்லி. ஏய் பிராங்க், போலே வந்துரும் போல இதே. முதல்ல இதை குணப்படுத்துற வழியை தேடலாம். பகல்லையே நீ ஓனாயா ஆயிட்டனா இன்னும் மோசமாயிடும். எதுக்கும் நான் அந்த வீட்டுக்கு போறேன். அங்க என்ன மிருகம் இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். ஏய், நிஜமாவே உள்ள போறியா? போய் தானே ஆகணும். அப்புறம் இது என்ன நோயின்னு எப்படி தெரியும்? லில்லியோட இரு, நான் வந்துடுறேன். இரு, நானும் வரேன். பேய் விடாது. அதுவும் இல்லாம என்ன கட்சது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நீ வரலாம், பட் வெளியே நிக்கிற. உள்ள போனதும் நீ ஓனாயா மாறிடுவ. எது நம்ம ஓனாயின்னு எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். பார்த்து நடந்துக்க. ஏய் சுஷே, அப்படினா ஓனர் ஃபைட் நடக்குமா? எதுக்கு பணம்? செலவுடா. ஏற்கனவே 3000 ரூபா வாங்கினேன். கொடுங்க. மொத்த பணத்தையும் பொண்ணுங்கிட்ட விடுறியா? அவங்களுக்கும் வேற பிசினஸ் கிடையாதுல்ல. பார்த்து போட்டு கொடுங்க. இதையும் வச்சுக்க. ரொம்ப தேங்க்ஸ் தலைவா. 1 2 3 3000 பதுக்கி வைக்கிற பணத்துக்கெல்லாம் நம்மளாண்ட கணக்கு இதுல்ல. அதெல்லாம் கரெக்ட் ஆகுது தலைவா. தலைவரே பார்த்துட்டோம். வானா இங்க தாங்குது. வானா மனுஷனை பார்த்தோம். அப்போ நம்ம வேலையை காட்ட வேண்டியதான். உங்ககிட்ட இருக்கிற போன் எடு. உடனே அந்த சிங்க வர சொல்லு. ஏகப்பட்டது இருக்குது தல. எதுல இருந்து அடிக்கிறது? ஷாபுத்திரி போட்டு பாக்கட்டா? நீ வழக்கமா உன் ஆளுக்கு போன் பண்ணுவல்ல. புரிஞ்சிச்சு. இப்ப அடிக்கிறேன் பாருங்க அவனுக்கு. ஹலோ, நான் தான். எங்க இருக்க? இதுக்குதான் ஓவர் சீன் போடக்கூடாதுன்றது. இப்ப முக்கிய தேய்கிறல்ல, நம்ம பலத்தை காட்டி ஆகணும். போறாரு பாரு ரயில் வண்டி மாதிரி. இன்னும் கொஞ்சம் வேகமா வந்திருந்தா நெஞ்சு மட்டும் இல்ல, குடலே வெளியே வந்திருக்கும்.
மேல போறதுக்கு தான் படிக்கிட்டு இதுல புரிஞ்சு போச்சு. முதல்ல யார் போறதுன்னு தானே இப்ப பிரச்சனையே. பொக்க என்ன தலை? கதவு வச்சிட்டு வந்ததோட என் கடமை முடிஞ்சிச்சு. இனிமே நீ தான் மேலே போகணும். எது ஒரே ஐடியாவா? முன்னாடி போ. நான் முன்னாடி போயிடுவேன். ஆனா கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து என்ன தலை நினைச்சானா உங்களுக்கு அசிங்கமாயிடும்ல, அதுக்காக தான். இந்த ஆனா பிறந்து வீணா போனவன மேல அனுப்புங்க. ஒரு ரேஞ்சில் இருக்குது, உங்களால மட்டும்தான் முடியும். போய் கலக்கு தலை. என்னது தலைவர் அவனுக்கு வணக்கம் சொல்றாரா இல்லனா அரையறதுக்கு சூடு ஏத்துறாரா? கையை பேசுறீங்களே, நான் தான் போணுமா? என்னை பார்த்தா காமெடி ஆகுதா உனக்கு? சரி முயற்சி பண்றேன். இத்தேண்டா தட்டி விட்டு ஆரம்பத்திலே சொதப்புரிய. தடுமாறாம போய் மேட்ரு சூப்பரா முடிச்சுட்டு வா போ. உன்னை மேல அனுப்புறதுன்னு முடிவோட தாங்கிறாங்க. நைனா வஷுக்குள்ள பேய் பூந்துச்சா என்ன இந்த ஆட்டம் ஆடுது? இதான் நீ வைக்கிற கட்சியா கூட இருக்கலாம், பார்த்து வை. டென்ஷன் ஆகுது. போல மாட்டே பொழுதுருவேன். மணியை பார்க்க தெரியாதவனுக்கு எவ்வளவு வாட்சி பாரு. ஏய் நீங்க என்னடா வேடி பார்த்துக்கிறீங்க? அவன் பின்னாடியே போங்க. தலை நீ பயப்படாத நோவா. உன் மூஞ்சி பேய விட கோரமாகுது. பேய் தான் உன்னை பார்த்து பயப்படணும். உனக்கே நேரம் சரியில்லை, அந்த நேரத்தை பார்க்க இவ்வளோ வாட்சா? மேல போ, பேயே பேரம் பேசி வாங்கும். வாட்ச வாங்குதோ இல்லையோ உன்னோட உயிரை வாங்கிடும். எல்லாரும் ஒன்னா போங்கடா, அதான் உங்களுக்கு நல்லது. யார் முதல்ல புட்டுக்கிறீங்கன்னு பின்னாடி இருக்கிறோம் அடையாளம் காட்டலாம்ல. என்ன ஆச்சு இன்னைக்கு இப்படி ஜாம் ஆகுது? குளிர் ஜோரம் வந்த மாதிரி கிட்டு நடுங்குதே. ஒரு வழியா வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பாவிகளா, ஒரு பரதேசியும் காணுமே. இப்ப இறங்கவும் முடியாது. டேய் இப்படி மாட்டி விட்டீங்களடா, சுளிர் இருக்குறா. ஏய் நோவா, யாரு கூப்பிட்டீங்களா? நாங்க இங்க இருக்கிறோம். எங்கடா? கீழே. கூட வர மாதிரியே சீன் போட்டு என்ன கோட்டு விட்டீங்களடா. இப்ப ஏன்டா உசுன்ற? அங்க அங்க. எங்க? அங்க அங்க. எங்கடா? பாப்பு வந்துட்டாங்கடா. ஆப்பு போங்க தலைவா, நீங்க யாரு, உங்க தைரியம் என்னன்னு காட்டுங்க. அவன் மூஞ்சில என்னத்துக்கு இவ்வளவு சுண்ணாம்பு பூசிக்கிறான்னு கேளுங்க. உங்களுக்குலாம் இங்க என்ன வேலை? ஒரு தப்பா ஓனாய் மனுஷனை பார்க்கணும். இங்க அப்படி யாருமே இல்ல. மரியாதை வீட்டை விட்டு எல்லாரும் வெளியே போங்க, இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். அமைதியா இருக்கணும், இல்லைன்னா ஓனாய் கூட சண்டை போட வேண்டியது இருக்கும். உடம்பெல்லாம் அரிக்குது. நைட் ஆயிடுச்சு, நான் ஒரு மாற போறேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ராங்க் அங்கிள். லில்லி, நான் இப்ப புது விளையாட்டு விளையாடுவோம். என்னை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. மக்களை கொலை பண்றதுல உன் முதலாளிக்கு ஒரு சந்தோஷம். அப்படி இல்ல, என் முதலாளி யாரையும் கொன்னதில்ல. ஓனாய் வம்சத்துல பிறந்து வளர்ந்திருந்தாலும் இது வரைக்கும் அவர் யாரையும் கடிச்சதில்ல. அந்த ஓனாய் கடிச்ச காயத்தை பாக்குறியா? பாரு, என் மூஞ்சியை நல்லா பாரு. அதோட பல்லு பட்ட காயம். ஓனாய் மனிதனை மறைக்கணும்னு மட்டும் நினைக்காத, வெட்டிடுவேன். முதலாளி வராதீங்க, இவங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. சிங், அதோ போடுறான் பாரு, பிடிக்க அவனை.
தப்பிக்க அவரை பார்த்தா ஒண்ணும் பொழுதுரும். பண்ணிடாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் யாரையும் கடிக்கல, ஒண்ணும் பண்ணல. மத்தவங்களை கடிக்கிற அளவுக்கு என் முதலாளி ஆபத்தானவர் இல்ல. சொன்ன கேளுங்க. நோ, அவர் ஆபத்தான ஓனா இல்ல. அப்புறம் எதுக்கு முகமுடி போட்டுக்கிட்டு ஓடுறான்? நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். உன்னை பார்க்கணும்னு சோறு தண்ணி இல்லாம பல இடங்கள்ல தேடி இருக்கேன். உன்னால கஷ்டப்படுற என் மனைவிக்காக உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டா. எதுக்குடா மூஞ்ச மூணுங்கிற? உன்னை விட மோசமாகறவன் தைரியமா சுத்தல? சேம் சைட் கோலா? பாத்துக்க சிங், உங்களை விட கேவலமாகறான். இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும். உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். தள்ளுங்கடா. நான் குதிக்க போறேன்னு சொல்லவே இல்லையே. அதனாலதான் தள்ளி விட்டேன். வா. ரெட்டை வேஷம் போடுறவனுங்களுக்கெல்லாம் உயிர் வாழ உரிமையே கிடையாது. என்னோட தப்பு எதுவும் இல்ல. பாவம் அவரையும் ஓனாய் கடிச்சிருச்சு. அதனால தான் ராத்திரி ஆனா அவரை செயின்ல கட்டி வச்சிருவேன். இவரால யாராவது பாதிக்கப்பட்டுருவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா அந்த குப்பை பொறுக்கிறவனை கடைசியில கடிச்சிட்டாரு. நீ இப்போ யாரை பத்தி சொல்லுகிற? உங்க கும்பலை சேர்ந்த ஒருத்தன் நினைக்கிறேன். அவன் கண்ணில் என்ன படமா ஓடுது? டார்ச் அடிச்சு பார்த்துனுக்குற. மிரட்டும் போதே கண்ணை பார்த்தா உன்ன சொல்றானா போய் சொல்றான்னு கண்டுபிடிக்கலாம்ல. அதுக்காக தான். முறைக்காதரா பேமா, நீ கண்ணை நோண்டிடுவேன். தலைவா இருங்க தலைவா, பயமாகுது, நானும் வரேன். நம்ம கூட்டத்தை சேர்ந்தவன் எவனோ ஒருத்தன் கழுத்துல அந்த ஓனாய் கட்சிக்குது. அது யாருன்ற உண்மையை நாம கண்டுபிடிச்சே ஆகணும். நீங்க அனௌன்ஸ் பண்ணாம இப்படி சட்டையை நவுத்தி பாக்குறது எனக்கு ரொம்ப அவமானமாகுது தலைவா. இந்த பல்லு காயம் எப்படி பட்டுது? அதுவா, அன்னைக்கு ராத்திரி ஒரு பொண்ணோட நான் தங்கினேன்னா வாங்கி வச்ச சரக்கையும் குடிச்சிட்டா, பிரியாணியும் முடிச்சிட்டா, என்னையும் கடிச்சிட்டா. காரி துப்பிடுவேன். உனக்கும் ஒருத்தி கிடைக்கிறாள, உன் மூஞ்சிய க்ளோஸ் அப்ல பார்த்துமா உயிரோட இருக்கிறா? இருக்கால. இந்த செயின் உனக்கு எப்படா கிடைச்சது? ஓ, அதே நீங்க அப்பப்பா பணம் கொடுக்குறீங்கல்ல, அது போட்டிக்குள்ள சும்மா தானே இருக்க போது, அதை தங்கமா மாத்தினா பங்கம் வராதுன்னு அதுக்காக வாங்கி. ஒழுங்கு மரியாதையா கைட்டு வச்சிரு, இல்லைன்னா அந்த பொண்ணுங்க இதையும் உரிவுன்னு விட்டுருவாளுங்க. இனிமே இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ண தீந்த. ஆளுங்களா போயிட்டாங்க. என்ன ஒண்ணு பண்ணிடாத. உன் முதலாளி யாரை கடிச்சாருன்னு இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னண்ணா இது? ரேங்க் தான் ஓனாயா? இல்லடா, ஓனாய் கட்சினால இப்படிக்கிறான். இது வேலைக்கு ஆகாது. போலாம். குடிமாத. ஏய், அதை கொடு. உண்மையான ஓனாய் வெளியில போச்சு. இது வெத்து வேட்டா? நம்மள இங்க தேட விட்டு மொத்த பணத்தையும் நம்ம தலைவரை சுருட்ட பாக்குறாரா? நாங்க வரோம். வானே. எங்கடா போறீங்க திடீர்னு? கிட்ட வராதீங்க. விடுங்க. மறைக்காதடா. ஓடிக்கிட்டே இருக்கான். குப்பை தலைவனா? இந்த பார், ஒய்ங்க மரியாதையா சொல்லு, இந்த பக்கம் எதனா மிருகத்தை பாத்தியா? பார்த்தேன். எங்க? அதான் முன்னாடி நிக்கிறியே. உனக்கு எப்படி தெரியும்? உண்மையை சொல்லு. நீ இப்போ சொல்லல, உன்னை உயிரோட விட மாட்டேன்.
என்ன நோட்டம் விடுறதே உன் வேலையா போச்சுல்ல? டேங்கண்ணே, அந்த ஓனாய நம்ம தலைவர் புஷ்டாரா? அது எங்களுக்கும் பங்கு குட்டே அவனு தலைவா. தோ வர்றேன். ஏய் ஏய் டாம், இவன் தான் அந்த ஓனாய தலைவா. இவன் பிச்சைக்கார கிழவன். என்ன தலைவா அவனை போய் போட்டீங்க? நீ என்ன ஃபாலோ பண்ணியா? ஆமா. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கினியா? நீ ஓனாய் ஓனாய் உன்ன போய் மாட்டினேடா. எல்லாரும் எங்கேயோ போயிட்டாங்க. வா லில்லி, இந்த பக்கம் போயிடலாம். நீயா? ஓனாயால கடிப்பட்டு உருவம் மாறினவும் கூட ஓனாயா மாறினாதான்டா நான் ஜெயிக்க முடியும். என்னை பத்தின உண்மை உங்களுக்கு தெரிஞ்சதுனால உங்க 2 பேரையும் மற்றவங்க கூட அனுப்பி வச்சிடுறேன். அங்கிள் டான், கண்ணை திறந்து பாருங்க. அங்கிள் டான், அங்கிள். இவன் எப்படி என்னை விட பயங்கரமாகறான்? அஷ்டா விடமாட்டான் ஃப்ராங்க், விடமாட்டான். ஐயோ ஃப்ராங்க் விடமாட்டான். லில்லி, நீ டம்ம காப்பாத்திடுவில்ல? பலசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனை சமாதிக்கு அனுப்பிட்டு வரேன். வாடா. கண்ணை நோட்டிட்டேன். இப்ப என்ன எப்படி அடிப்பேன்? எங்க போயிட்டே இருக்கீங்க? கொஞ்சம் நில்லுங்க. என் ஃப்ராங்க் பழைய நிலைமைக்கு வரணும்னா உன் முதலாளி சாவணுமா? ஏய், எதுக்காக என் முதலாளி சாவணும்? அவர் ஒன்றும் நிஜமான ஓனா இல்ல. என் முதலாளியும் உன் புருஷன் ஃப்ராங்கும் குணமாகணும்னா நிஜமான ஓனாய் சாகணும். நீ சொன்ன மாதிரி அந்த ஃப்ராங்க் ஒன்னும் என் புருஷன் இல்ல. எனக்கு இன்னும் கல்யாணமும் ஆகல. அது சரி, உண்மையான ஓனாய நம்ம எங்க போய் தேட முடியும்? ஏமாட்டா. ஊரெல்லாம் தேடு. வா சோஷி. பேய் இல்ல, நாய் இல்ல, ஓனாய். கத்தாத. பேசுற ஓனாயா? பாக்குறல்ல, நான் நல்லா பேசுவேன். நான் இவ்வளோ சாமி டாலரு. இது உன்னை இப்ப காப்பாத்துமா?
கிட்ட வந்தா இவன் தீந்தான். சிங் வேண்டாம், அந்த மிருகத்தை பிடிக்க தடையா? என் குருவே வந்தாலும் நான் கொல்லுவேன். நீ அவனுக்கு என்ன வேணும்? பழைய ஃப்ரெண்டு. அப்ப ஃப்ரெண்டுக்காக உயிரை விட தயாராயிரு. மறுபடியும் எஸ்கேப் ஆயிட்டானா? லிலி, லிலி, ஹே டம், உன்னதாண்டா. லிலி எங்கடா? இல்லைங்க, இதோ இங்கதான் இருக்கான். அவன் தப்பிக்க கூடாது. சுத்தி வளைங்கடா. இப்ப எப்படி தப்பிக்கிறான் நானும் பாக்குறேன். பிராங்கா சொல்லு, ஏன் ஓனாயின்றத மறைச்ச? என்ன உளற? எங்க தலைவர் கூட்டத்துல சேரடி எவ்வளவு கெஞ்சினாரு. இப்பதான்டா புரியுது நீ ஒரு ஓனாயி. விடாதீங்க, அவனை போங்க. ஓட்டு சொல்லுங்க. நிறுத்துங்க, அவனை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இந்த பக்கம் வாங்க. செத்து போன பாம்பு மாதிரி ஆயிட்டான் பத்தி அவன். விடாதீங்க, ஓனாயா மாறுறதே இந்த பிராங்க் தான். அவனை விடக்கூடாது. இல்ல, இப்ப நீ எங்க போயினுக்கிற? ஓடி போறானா? பிராங்க பிடிக்கும். பாவண்டா பிராங்க். அவன் மட்டும் வரலன்னா டம்மு போய் சேர்ந்துருப்பான் தெரியுமா? எல்லாரும் கட்ச ஓனா யார் தெரியுமா? யாரு? உன் தலைவன் தாண்டா. அவன் ஓனாயா மறந்த நானே பார்த்தேன். நீ சொல்ற கதையை சின்ன குழந்தை கூட நம்பாதியா? நான் இல்ல. பிராங்க் இல்ல, உன் தலைவன் தான் உண்மையான ஓனாயி. அந்த பிராங்க் மட்டும் வரலனா இந்நேரம் அந்த ஓனாய் என்ன கடிச்சு கொதறி இருக்கும். ஐயோ, என் முதலாளியும் பிராங்கும் ஒரே உருவம் ஆகுறாங்க. இப்படி ஆகிறதுக்கா ஒண்ணு செஞ்சீங்க? எப்படி அவங்க இவ்வளவு சின்னதானாங்க? அது இருக்காரு, அதான் அங்கிள் பிராங்க். இது யாரு? அப்ப சிரிச்சா இப்ப சிரிங்க. ரெண்டு சக்தியும் சேர்ந்துருச்சு.
என்ன ருசி பார்த்தது சின்னதா இருந்த ஓனாய் தான். என் மனைவியை கடிச்சதோ அதுதான். ரெண்டாவது வந்த ஓனாய் நமக்கு உதவி செய்த. அவன இன்னைக்கு உன்னை நான் ருசி பார்க்கிறேன். வா போலாம். எங்க போலாம்? அவனை துரத்தலாம். ஏன் துரத்தணும்? அவனை க்ளோஸ் பண்ண வேணாமா? அது மிகப்பெரிய பாவம் இல்லையா? நீ அதை கவனிச்சு. ஆமா, ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இப்ப என்ன நடக்க போகுது? யாரு யாரோட பேச்சை கேட்கணுன்ற போராட்டம் நடக்குது. எனக்கு வலிக்குது. இங்க பாரு லில்லி, சீக்கிரம் மாஸ்க போட்டுக்கோ. நான் சொன்ன விளையாட்டு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. நம்மள யாருக்கும் அடையாளம் தெரியவே கூடாது. அதுக்குள்ள எங்க போனா? எட்டி உதைச்சது நீதானே? ஓகே சிங், நாம ரெண்டு பேரும் ஒன்னா போய் அவனை தேடுவோம். வேண்டாம், வேற ஒரு திட்டம் இருக்கு. என்ன? உட்காரு உட்காரு. என் கையிலயும் வில்லு இருக்கே. உங்க போடுறோம். முணுமுணுக்காத சத்தமா. இது என் கழுத்துறா. எந்த நேரத்தில் எட்ட மாட்டேங்குது. கிழிஞ்சது. மோதி பாத்துருவோம். சாவு சாவு. இப்ப நக்கி பாரு. என்னையா கடிக்க வர? விட மாட்டேன்டா உன்ன. விட அவன. ஃப்ராங்க், அங்கிள் ஃப்ராங்க். நீ கேவலமான ஓனாய்னு எனக்கு தெரியும்.
கையை விட்டுறாதீங்க. முட்றாத, எனக்கு டயர்டா இருக்கு. முட்டா ஊந்துருவோம். எனக்கு டயர்டா இருக்கு. கொஞ்ச நேரம் புடிச்சுக்கோ. முடியல போய் தூக்கம் வருது. வெயிட் தாங்கல, ஊற போறோம். சின்ன முதலாளி உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே. சின்ன முதலாளி 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 உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே. என்ன பாருங்க முதலாளி முதலாளி. அங்கிள் ஃப்ராங்க் ஃப்ராங்க் எழுந்திருங்க எழுந்திருங்க அங்கிள். இவன் தானா? இவனை பிடிக்கிறதுக்கு இவங்கிட்டே டீல் பேசணும். முதலாளி முதலாளி எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒண்ணு ஆகாது முதலாளி. உங்களுக்கு ஒண்ணு ஆகாது அங்கிள். எழுந்திருங்க எழுந்திருங்க. இப்பவும் அவர் அடிக்கணுமா? பாருங்க ஃப்ராங்க், உங்களுக்கு ஒண்ணு ஆகல. என்ன பாருங்க அங்கிள், என்ன பாருங்க. பயமா இருக்கு அங்கிள். எழுந்திருங்க. ஃப்ராங்க் ஃப்ராங்க் கண்ணு தரங்க ஃப்ராங்க். லில்லி, ஃப்ராங்க் எழுந்திருங்க. குழந்தை நீங்க காப்பாத்திட்டீங்க. அவனை நான் அழிச்சிட்டேனா? நம்ம வின் பண்ணிட்டோம். நீங்க வின் பண்ணிட்டீங்க அங்கிள். அவளை மட்டும் இல்ல, நீ என் மனசையும் ஜெயிச்சிட்ட ஃப்ராங்க். இந்த இதயத்தை வச்சு பல பேரை குணப்படுத்த முடியும். டேரன், குழந்தைக்கு கொஞ்சம் பால் கொண்டு வா. இந்தாங்க, இது உங்களுக்கு தான். எனக்கு ஒரு சந்தேகம். நீ யார மாதிரி இருக்க? என்ன மாதிரியா இல்ல உன் அம்மா மாதிரியா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. சின்ன முதலாளிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இதை நீங்க சாப்பிடுங்க. லில்லி இங்க இருந்தா படிக்கவும் முடியும்ல. டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்ல ஒத்துமை வந்துருச்சு போல இருக்கு. இருங்க வரேன். என்னது இந்த வயசுல நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யணுமா? இருக்கட்டும், பரவாயில்லைங்க. ஒண்ணுதான் இருக்கு. யார் எடுத்துக்கிறீங்க? பரவாயில்ல, ரெண்டு நானே எடுத்துக்கிறேன். வயித்த வலிக்கும். டீச்சர் வந்துட்டாரு. வணக்கம் டீச்சர். குட் மார்னிங். உட்காருங்க. இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் தாய் லாங்குவேஜை பத்தி கத்துக்க போறீங்க. எழுத்துக்களை கத்துக்கணும், ஒழுக்கத்தையும் நல்லதையும் நாம பாடத்தோட அப்பப்போ கத்துக்கலாம். சூப்பரே. அப்புறம் முதல்ல இந்த ஆளை வெளியே அனுப்புங்க. இது எதை குறிக்கும்னு சொல்லு. சிக்கன். ஐ, எனக்கு சிக்கன் வேணும். திங்கிறதுலயே இருக்க கூடாது. இது வெறும் எழுத்து. சரி, அடுத்த வார்த்தை என்ன? பஃபலோ. இது எதை குறிக்கும்? பாட்டில். சரக்கு பாட்டில் தானே? இதான் வாழ்க்கை. நிறுத்து. இப்ப எதுக்காக அப்படி சிரிச்சேன்னு சொல்லு. இனிமே நாம தானே பாஸ், அதனால தான். நீ 2.5 கேட்டல. இந்தா முதல்ல இந்த 2 புடி. நான் 2 எடுத்துக்கிறேன். அரை உனக்கு, அரை எனக்கு. 5ல் பாதி 2.5. கரெக்டா? இதை ஜனங்களாண்ட கொடுத்துரு. 2 லட்சம் என்னது இது? பங்குடா. சரக்கத்துக்கு அடுத்தவனும் தயாராயிட்டான். ஏய் வாங்க இங்க எல்லாரும் இதை பிரிச்சுக்கோங்க. வா வா. பேராசப்பட்டான்னு வச்சுக்கா, போட்டுனுக்கிற ட்ரௌசரையும் ஊறிடுவானுங்க. மொத்தமாக 5 லட்ச ரூபா கொடுத்தானுங்க. கஷ்டப்படுறவனுங்களுக்கு அதை கொடுத்துட்டேன். இனி நம்ம மேலே பாசமாப்பானுங்களே, அதுக்காக கூடகிற ஒன்றையும் ஏமாத்திடக்கூடாதே. அதான் நீ கேட்டுக்கின மாதிரியே 2.5 கொடுத்துக்கினேன்.
வேணாம் வேணாம் எனக்கு பயமா இருக்கு வேணாம் ஏய் உன்னை நான் தெரியாம வேணாம் என்ன விடு அந்த ஓனாய் அவரை கடிக்க போகுது அங்கிள் சீக்கிரம் வாங்க சொன்னா கேளு போட்டம் விடு. அவன் ஹோட்டல் வாசல்ல என்ன எப்படிலாம் திட்டான் தெரியுமா? மத்தவங்க கஷ்டப்படும் போது உதவணும் அப்படின்னு நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. போறீங்களா இல்லையா? இறங்கலான்றியா? ஓகே ஓகே. சொன்னா கேளு விட்டுடு ஏய் வேணாம். ஏய் லில்லி, என் பேரு பிராங்க். நீ ஃபேங்குங்கற? அப்படிதான் சொல்லுவேன். எனக்கு வர்றதா சொல்லுவேன். நீங்க என்ன ஒழுங்கா? என் பேரு கூட தான் லிஷி. நீங்க ஆசியா லில்லின்னு கூப்பிடுறது இல்லையா? மிருகம் தானே, கீழே இருக்கும் பாரு. அந்த ஓனாயோட படம் அவனை நீ பிடிச்சு கொடுக்கறதுக்கு 2 லட்சம் ரூபாய் கேட்குறேன். கன்வின்ஸ் கொடுக்குறாங்களான்னு பாரு. சாரி, டைலாக மறந்துட்டேன். வாயை திறக்கல. ஓனாயா இருக்கும்போது லல்லியை சாப்பிட்டியா? லல்லி வாயை மூடு. நான் ஒன்றும் தின்னல. குழந்தைய வயிற்றுல தானே பார்க்க சொன்னாங்க. ஓவரா ஆக்ட் பண்ற. காமெடி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பாயி பேய் தலையில இருக்கிறது விழுந்துருச்சு பாரு. இங்க ஏதோ கடிச்சிருக்குதா? நான் அப்படி செய்யறதா இல்ல. ஹேய், நாம இப்போ ஒத்துமையான ஓனாய். அதான் காதை கட்சி துப்புறியா? வேணும்னா நீயே கட்சிக்கா. கடி பார்க்கலாம். காட்டு. ஓ, நிஜமாவே கடிக்கிறாப்பா. ஓகே, டேக் போலாம். போலாம் போலாம்.